இதில் மெயினாக சந்துருன்னு சொல்கிற ஒரு பர்சன் மேலே தான் ஆல்ரெடி 2 கேஸ் சிட்டி லிமிட்டில் இருக்குன்னு சொல்ல வராங்க. அந்த பர்சன் தான் இந்த காரை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வாங்கி இந்த காரை ஓட்டுனதும் அந்த பர்சனாக தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அதாவது இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்துருன்றவர் டேரெக்டாக கார் வாங்கின மாதிரி சொல்லலை. சரி, ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் 2017 வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்பப்போ குட்டி குட்டியாக மொபைல் கடை வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதையும் தாண்டி இவர் மேலே வந்து சில கேசஸ் வந்து சிட்டி லிமிட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்னா கடத்தல் வழக்கும் சீட்டிங்கும். இதில் ஏன் இப்போ பார்க்கப்படுறது, இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் பிடிப்பட்டாலே அவருக்கு பின்புலம் என்ன இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது ஞானசேகரன் இஷ்யூக்கு அப்புறம் ரொம்ப காஷியஸ் ஆகிட்டோம் நம்ம எல்லாருமே. அதில் அப்படி பார்க்கும்போது அந்த சந்துரு மேலே கடத்தல் வழக்கு சீட்டிங் வழக்குலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காமன் பர்சனுக்கு அது மாதிரி பண்ண தோணாது. ஒரு வேளை அந்த பயம் விட்டு போச்சா, ஆல்ரெடி ஜெயிலுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கேன், இவர் உள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இந்த கேஸஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்கலாம், மோட்டிவ் என்னதாங்க இருக்கும், இது ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டது, ஒருவேளை அவங்க குடிச்சிருப்பாங்களா, அந்த தைரியத்தில் போயிட்டாங்களோ அப்படின்னு. குடிக்கவும் இல்லை அப்படின்றது இப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த பயம் இருந்ததுன்னா அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அவ்வளோ சிசிடிவி இருக்குன்றத. மேடம், அந்த காதல் என்ன ஆனாரு, இல்லை தலைமறைவாக இருக்காரா, தலைமறைவாக வச்சிருக்காங்களா? இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான் திரும்ப போயிட்டு இருக்கு. சரிங்களா, இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆனாருங்கிற இன்வெஸ்டிகேஷன் அவர் என்ன ஆனாருன்னு இல்லை, அவர்கிட்ட தான் திரும்ப விசாரணை நடத்தணும்னு எல்லாருமே தானே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்போ அவங்கள ரகசியமாக வச்சிருக்காங்க. இன்னும் அவர் யார் எங்கே இருக்காரு என்பதை வெளியிடவில்லைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போது ஈசிஆரில் நடந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பேசும் பொருளாக வந்து மாறினுச்சு. அதில் அந்த காரில் வந்த டிஎம்கே கொடி, ஆளும் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஈசிஆரில் நார்மலாகவே யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. இப்போ பள்ளிக்கரணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து அது ரிலேட்டபிளாக வந்து அந்த கேஸ் டீட்டெயில் பற்றி ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்துருக்காரு. கேஸில் சந்துரு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் 3 இளைஞர்கள் வந்து தேடப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. இப்போ இந்த கேஸ் என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு? கேஸோட இன்சிடென்ட் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் வந்து பெருசாக பேசப்பட்டுருது கட்சிக்கொடி அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு அனானிசிட்டி இஷ்யூவே இன்னும் ஊஞ்ச பாடு இல்லை. அதிலே வந்து யார் அந்த சார், யாரோடது அந்த தாரு, அதெல்லாம் நிறைய கொஷின்ஸ். அதாவது யாராவது பின்புலம் இருக்கா, கட்சியா அப்படியா, பிகாஸ் ஆஃப் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால ஒரு விஷயம் இப்படி பெருசாக பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது சேம் திங் வரும்போது இதுவும் அதே ஒரு விஷயத்தில் வரும்போது தான். ஏன்னா கட்சிக்கொடி பொருத்தப்பட்ட ஒரு காராகட்டும், இல்லை அந்த நைட்டில் அந்த விஷயமாகட்டும், அது ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சு ஆண்கள் வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்ற விஷயம் இல்லை 2 விதமாக ஃபஸ்ட்டு பார்க்கப்பட்டது. என்னன்னா, போலீஸ் தரப்புலேருந்து அந்த முதல் கட்ட தகவலாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இல்லை அந்த காரை வந்து அவங்க ஒராசிட்டு தான் போனாங்க. ஒராசிட்டு போய் இவங்க நின்று சாரி கேட்காததுனால அவங்க ஓவர்டேக் பண்ணி போய் அந்த இடத்துல நின்று அந்த மாதிரி வந்து ஏன் காரை ஒரு சாரி கூட கேட்காம வந்தீங்க, அதுதான் விஷயம். ப்ளஸ் இந்த பெண்கள் ஏன் அந்த டைமில் அங்கே போகணுன்னு போலீஸ் கேட்கப்பட்டதாகவும், அவங்க கூட இருந்தது பாய் ஃப்ரெண்டு, இவங்க வேறு விதமான விஷயத்தில் ஈடுபட்ட பெண்கள்லாம் நிறைய சர்ச்சைகள் அந்த இடத்துல வந்தது. போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாகவும் பார்க்கப்பட்டது முதற்கட்டமாக அந்த இடத்துல. சரி, இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை முற்றிலும் மறுத்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அவங்க வெளியிட்ட வீடியோவில் அவங்க உள்ளே வந்து ரொம்ப கூச்சலிடுறாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலி அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்லப்படுது காலேஜ் கேர்ள்ஸ் அப்படியெல்லாம். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஈசிஆரில் சாகர் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஃபேமிலி, 3 பெண்கள் ஒரு ஆண் தான் அந்த காரில் போயிருக்காங்க. அதாவது பொலினோ அந்த காரில் குழந்தை ஃபேமிலி. ஏன்னா குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குன்றதுனால நைட்டு குழந்தை அப்பார்ட்மெண்ட்டில் அழுதுனால ஈசிஆர் தானே, சரி முட்டுக்காடு வரைக்கும் போயிட்டு அதாவது ஈசிஆர் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு அவங்க கிளம்பி போகும்போது அவங்க முட்டுக்காட்டில் நின்று அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்திருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு. டூவர்ட்ஸ் நமக்கு தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் சைடில் நின்றுட்டு. அந்த பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்னு சொல்லப்படுது சஃபாரின், ஆனால் ஒரு கார் இல்லை 2 கார். அந்த கார் நம்பர் பார்த்தீங்கன்னா TN75E6004 ஒரு கார், TN09BR9988. இந்த 2 கார்களில் வந்து ஆண்கள் ஃபஸ்ட் அதை 8ன்னாங்க 7னாங்க, இப்போ அது 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணணும் அதில் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ரீசன்ட் தகவல், அதாவது டெப்யூட்டி கமிஷனர் அவர் பேசின ஒரு விஷயத்தில் வந்த தகவல் அதுதான். ஸோ போகிறாங்க. அவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்கள் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு மீடியாலாம் ஆடியோ வந்தது, ப்ரெஸ்லலாம். என்ன அப்படின்னா,
இவங்க போகிறாங்க, அந்த 2 காரில் வந்தாங்க இல்லையா அந்த ஆண்கள், அவங்க கூச்சலிட்டுட்டு வந்ததாகவும் இவங்க காரை பார்த்து ஸ்லோ பண்ணதுனால இவங்க வந்து பயந்து போய் அந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனவங்க தான் பின்னாடி துரத்தி போய் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க அந்த இடத்துல. இது வந்து ஒரு விஷயம் ஒன்று. இப்போ ஓகே, கட்டுக்கதை ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு வேளை நிஜமாவே அவங்க வந்து காரை உராசிட்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா அந்த ஆண்கள் என்ன பண்ணியிருக்கணும், நியர்பை 100 பேட்ரோலுக்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை நியர்பை டிராஃபிக் போலீஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி என் காரை உராசிட்டு போயிட்டாங்க, சிசிடிவியில் பாருங்கள் அப்படின்ற விஷயம். அதுதான் இந்த பெண்களும் இங்கே மறுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, சிசிடிவி எடுத்து நீங்கள் பாருங்கள், உராசிட்டு போனோமா என்னன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதோடு அந்த ஆண்கள் விடாமல் அவங்க வீடு அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் துரத்திட்டு போனதையும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா காருக்குள்ளேருந்து அவங்க அலறுவாங்க, குடிச்சிருக்கான் போல், மாமாவை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி, நீ பேனிக் ஆகாத அப்படின்ற மாதிரிலாம் பதறியிருப்பாங்க. அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அந்த டிவைடரை ஒட்டி எடுத்துகிட்டு போய் வீடு வரைக்கும் போயாச்சு, அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் போனவங்களும் அவங்க விடலை. ஏன்னா அந்த வீடியோவில் திரும்ப என்ன இருக்குன்னா, ஒரு ஆண் சொல்லுவார், மேலேருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சொல்லுவார். சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மக்கள்லாம் அந்த இடத்துல சூழ்ந்து வராங்க. சூழ்ந்து வரும்போது அதை பார்த்துட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டாக பார்க்கப்படுது. ஓகே, ஒரு தரப்பில் என்னென்னா பேட்ரோல் பண்ணாங்க வரல அப்படிங்கிறத தாண்டி இப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படியே போவோம், டிசி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படியே, இல்லை நைட்டு பேட்ரோலுக்கு கால் பண்ணப்போ அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் கால் பண்ண 10வது நிமிஷத்தில் வந்துட்டு மறுநாள் வந்து காணத்தூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேரில் சிஎஸ்ஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ் பார்த்தோன்னா 1 ஹராஸ்மெண்ட் செக்ஷனாகவும் 4 வந்து பிஎன்எஸ் ஆக்டில் வந்து போடப்பட்ட செக்ஷன்ஸாகவும் அந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ எல்லாருமே இதை கேட்குறாங்க, இது எப்படிங்க ஹராஸ்மெண்ட் ஆகும், இது எப்படிங்க இதுவாகும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் வீடியோவோட ரிலேட் பண்ணி இந்த செக்ஷன்ஸை சொல்ல விரும்புகிறேன். சொல்லும் போது இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் போட்டிருக்க செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரிமினல் செக்ஷன்ஸ், அதாவது செக்ஷன் 126 clause 2 ஆஃப் பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது ஒரு பர்சனை ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ண விடாமல் ஹாஸ்டைல் ஆக்குறது. ஏன்னா இந்த வீடியோவில் நமக்கு நல்லா பார்த்தா தெரியும், அந்த பெண்கள் கார் சென்டரில் இருக்கும், பின்னாடி இது தெரியாது, ஆனால் சிசிடிவியில் அது இருக்கும். முன்னாடி இருந்தது சஃபாரி, பின்னாடி இருந்தது தார், இப்படி 2 இருக்கும்போது அந்த பெண்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணி போக முடியும்? இதுக்கு வந்து இங்கே பனிஷ்மெண்ட்டாக பார்த்தோன்னா 1 month ஜெயில், 5000 வரைக்கும் ஃபைன். இது வந்து மொதல் செக்ஷன்ஸ் இதில் போடப்பட்டது. அடுத்தது 2வது செக்ஷன் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 324 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். இது என்னென்னா காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அது ரோடு, அந்த வர ஸ்பீட்லேயே தெரியும் அந்த ஆண்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து நிறுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு செக்ஷனும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா 6 மாதம் ஃபைன், இல்லை 2மே அப்படிங்கிறது ஒன்று. இது வந்து 2வது. 3வது செக்ஷன் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் செக்ஷன் 351 clause 2, அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன், ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ணுறது. நமக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அங்கேருந்து ஆண்கள் ஓடி வருவாங்க, ஓடி வந்து வேகமாக தட்டுறது, இது பண்ணுறது எல்லாமே த்ரெட்டனிங் அவங்கள. ஸோ இதுக்கு மினிமம் 2 வருஷம் டு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கலாம். ஏன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் த்ரெட்டனிங்னால சில பேர் பயப்படலாம், சில பேருக்கு ஏதாவது அடிப்படலாம், சில பேர் உயிரே போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பனிஷ்மெண்ட்ஸ் மாறும். ஸோ இங்கே வந்து அடுத்த செக்ஷன்ஸ் என்ன இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 296 clause B ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். இது என்னென்னா பப்ளிக் பிளேஸில் நின்று அப்சீனாக ஒரு விஷயம் பண்ணுறது, பேசுறது, அசிங்கமாக பேசுறது, தரைகுறைவாக பேசுறது, அந்த மாதிரியான செக்ஷன் இது. அவங்க அதை பேசியிருப்பாங்க, நமக்கு அதுவுமே வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 3 மாதம் டு இங்கே வந்து ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபா. இது எல்லாத்தையும் தாண்டி இதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக போடப்பட்டது தான் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். ஓகே, இதில் போடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா 3 years to 10,000 வரைக்கும் ஃபைன் இருக்குது. ஸோ இவ்வளோ சிவியர் செக்ஷன். இப்போ சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதோட ரிலேட் பண்ணலாம், இந்த வீடியோட ரிலேட் பண்ணால் நமக்கு புரியும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, முதல்ல ஓகே அவங்க கொண்டு போய் அந்த எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே ஓகே. அந்த பெண்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, இருக்க சிசிடிவி எடுத்து பாருங்கள் எது உண்மைன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு காணத்தூர் இவங்க இன்ஸ்பெக்டர் தலைமையில், ஏசிடிசி தலைமையில் ஒரு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்துட்டு இருந்தாங்க அவங்கள. ஸோ தேடி வந்ததின் விளைவாக தான் அதில் வந்துட்டு இப்போ 7 பேரில் 4 பேர் ஃபஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கார் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதில். ஏன்னா அந்த நம்பர் பிளேட் வந்து ஃபேக் இந்த இடத்துல. ஸோ கார் யாரோடதுங்க இங்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி கார் ஓனர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். எல்லாரும் அந்த நம்பரை வச்சே சொன்னோம், TN75 போது கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஒரிஜினல் ஓனர் வந்து கன்னியாகுமரியை சார்ந்தவர். அவர் வந்து 2011-12 இந்த காரை வச்சுட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, இதில் மெயினாக சந்துருன்னு சொல்கிறப்ப ஒரு பர்சன் மேலே தான் ஆல்ரெடி 2 கேஸ் சிட்டி லிமிட்டில் இருக்குன்னு சொல்ல வராங்க. அந்த பர்சன் தான் இந்த காரை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வாங்கி இந்த காரை ஓட்டுனதும் அந்த பர்சனாக தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அதாவது இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சந்துருன்றவர் டைரெக்டாக கார் வாங்கின மாதிரி சொல்லலை. அந்த கார் வந்து அனீஷ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கு. அனீஷ் கிட்ட, அவர்கிட்ட ஃபினான்ஸ் போட்டு தான் இந்த காரை சந்துருவை எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த காரை கொடுக்கல. அனீஷ் என்பவரே தினம் இந்த சந்துருவை தேடி வந்துட்டு இருந்ததாகவும்
எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆள் அப்ஸ்கேண்டாக இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, இது சொல்ல போயிட்டு சரி ஓகே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் 2017 வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்பப்போ குட்டி குட்டியாக மொபைல் கடை வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதையும் தாண்டி இப்போ இவர் மேலே வந்து சில கேசஸ் வந்து சிட்டி லிமிட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்னா கடத்தல் வழக்கும் சீட்டிங்கும். இவர் ஒரு பக்கம், மிச்சம் அரெஸ்ட் ஆனவங்களில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அவங்க எந்த காலேஜ் என்ன அப்படிங்கிறது அது டீட்டெயில் கொடுக்கல, ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால. பட் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் நமக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வரும். ஒன்று இன்னொன்று, இந்த மொத்தம் 7 பேரில் 5 பேர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும், ஒருத்தர் வந்துட்டு இந்த சந்துரு படித்து முடிச்சிட்ட ஒரு பர்சன், இன்னொருத்தர் வந்து வெளி மாநிலத்தை சார்ந்த ஒரு பர்சனாகவும் அந்த இடத்துல இருக்குது. சரி, சஃபாரி காருக்கானோடு இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. அடுத்தது தார் காருக்கு போவோம். சரி ஓகே, தார் கார் வந்து யார் அப்படின்னா ஊட்டியில் இருக்க ஒருத்தரோடு தான் வாங்கினதுலேருந்து அட் ப்ரெசென்ட் ஒரே ஓனர் தான். அந்த காரை இயக்குனது வந்து அந்த ஊட்டியில் இருக்க அவரோட பையன் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இதில். ஸோ இதுதான் இப்போது இந்த கேஸில் வந்து அப்டேட்டாக இருக்குது அட் ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும். மோட்டிவ் என்ன மேடம்? ஏன் அந்த நைட்டில் அது வந்து இவங்க ஒரு நைட் ரைடு குழந்தை அழுகுது அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்க. இது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு மோட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது பின்னணியில் காரணங்கள் இருக்கா? இதில் ஏன் இப்போ பார்க்கப்படுதுன்னா, இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் பிடிப்பட்டாலே அவருக்கு பின்புலம் என்ன இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது ஞானசேகரன் இஷ்யூக்கு அப்புறம் ரொம்ப காஷியஸ் ஆகிட்டோம் நம்ம எல்லாருமே. அதில் அப்படி பார்க்கும்போது அந்த சந்துரு மேலே கடத்தல் வழக்கு, சீட்டிங் வழக்குலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காமன் பர்சனுக்கு அது மாதிரி பண்ண தோணாது. ஒரு வேளை அந்த பயம் விட்டு போச்சா, ஆல்ரெடி ஜெயிலுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கேன், இவர் உள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இந்த கேஸஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு, ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்கலாம், எப்படிங்க உள்ளே போய்ட்டு அவ்வளோ ஈஸியாக வெளில வராங்க? எங்கள் லாவில் மேண்டேட்ரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. செஞ்ச தவறு ப்ரிலிமினரியாக ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா உள்ளே போவாங்க, அதுக்காக உள்ளே கொஞ்ச நாள் இருப்பாங்க, ரிமாண்ட் அக்யூஸ்டாக உள்ளே இருப்பாங்க. வெளியே வந்து அவங்க கேஸை நடத்தி அவங்க வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் வெளில போயிடலாம், இல்லைனா திரும்ப அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ். இந்த படத்தில் ஒரு டைலாக் வருமே, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மாதிரியா? சட்டத்தின் ஓட்டைகள்லாம் அது நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேண்டேட் எங்க ரேப் பண்ணவங்களுக்கும் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு கொலை பண்ணவங்க எல்லாருக்குமே மேண்டேட்டரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது சர்டன் கேசஸில், இப்போ இந்த கிரீஷ்மா ஷாரன்ராஜ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பெயிலில் உள்ளே போயிட்டு தான் வெளியே வந்தாங்க. பட் சில கேசஸில் பார்த்தோன்னா பெயிலில் வெளியே வரவே மாட்டாங்க. அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் வேகமாக ஃபைல் பண்ணப்பட்டு கேஸ் ட்ரையல் அட்டன் பண்ணுவாங்க. ட்ரையல் அட்டன் பண்ணி இமீடியட்டாக அவங்க உள்ளேருந்தே தான் அவங்க கன்விக்ஷன் வாங்குவாங்க. அது டிபெண்ட்ஸ் வித் தி சீரியஸ்னஸ் ஆஃப் த க்ரைம். அது எல்லாமே அந்த மாதிரி. ஸோ இதுலேயுமே அவங்க ஒத்துக்கிறாரு, டிசி அங்கே சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரதை தாண்டி இஸ் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட் அங்கே இல்லையா. ஆமாம், உள்ளே இருந்தாங்க, வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க, அதாவது பெயிலில் வந்து கேசஸ் கண்டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது, அவங்க குடிச்சிருந்தாங்களான்னு கேட்டால் அதுக்கும் அவர் இல்லை அப்படிங்கிறாரு. மூணாவது, போலீஸ் தரப்பில் அப்படி சொல்லப்பட்டதான்னு கேட்டால் அதுக்கும் அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். அந்த இடத்துல இல்லை, ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இல்லை மறுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மற்றது டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. பட் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, மோட்டிவ் என்னதாங்க இருக்கும், இது ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டது, ஒருவேளை அவங்க குடிச்சிருப்பாங்களா, அந்த தைரியத்தில் போயிட்டாங்களா அப்படின்னு. இங்கே குடிக்கவும் இல்லை அப்படின்றது இப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த பயம் இருந்ததுன்னா அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அவ்வளோ சிசிடிவி இருக்குன்றத. இப்போ நம்மளே ஒரு கேஷுவலாக ஒரு ஸ்பீடு எடுக்கணும், ஏதோ ஒரு ரோடு காலியாக இருக்குன்னு எடுக்கணும்னு நினச்சாலும் என்ன ஆகுது, வேண்டாம் சிசிடிவி இருக்குது, டோர் தேடி பில்லு வந்துடும், அந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஈசிஆர் 24 hours ஹேப்பனிங்காக இருக்க ஒரு பிளேஸ், அங்கே எப்படி சிசிடிவி கண்டிப்பாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சும் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வந்தாச்சு, என்ன இருக்குது, இதுதான் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கூட ஒரு தைரியத்தை இங்கே கொடுத்துருக்கலாம்ல. ஒன்று. ரெண்டாவது, இந்த கட்சி கொடிக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டிசிங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு எந்த கட்சி பின்புலமும் இல்லைன்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அந்த கட்சி கொடி எப்படின்னா, நம்ம 2 விஷயத்துக்காக இப்போ கட்சி கொடி பண்ணுவோம். ஒன்று, எங்கேயாவது போனால் அந்த கட்சி கொடியை பார்த்தா இல்லை அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரோட்டில் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, எந்த போலீஸும் என்னை நிறுத்தாது. ரெண்டாவது, டோலில் நான் ஃப்ரீயாக போகலாம். இந்த 2 விஷயத்துக்காக தான் அந்த கட்சி கொடி பொருத்தப்பட்டு யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போது ஒரு அதிகார மமதை. இதில் வந்து நீங்கள் அதிகார மமதை அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கட்சி பின்புலம் இருந்தது அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்களே. இப்போ கார்த்திகேயன் அவர்கள் இல்லை இல்லைன்ட்டு தான் நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ நானும் அதுதான் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு கட்சி பின்புலம் இருந்திருந்தாவது ஒரு தைரியம் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். பார்த்துப்பாங்க, பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே அதுவுமே இல்லைன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் பாயிண்ட். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லாம். அப்போ அதையும் தாண்டி இந்த தைரியம் எங்கே வந்தது அப்படின்னா,
மேபி உள்ள ஊர்ன ஒரு விஷயமா கூட இந்த இடத்துல இருக்கு. இளமை துடிப்பு அந்த மாதிரி. இளமை துடிப்பு தாண்டி நான் ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்துட்டேங்க. ஒன்று. ரெண்டாவது, சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்கு, பெண்கள் தானே என்ன பண்ணிட போறாங்க. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்ட இதுல பெண் வந்து ஒரு பெண் மருத்துவர், 32 வயசு அவங்களுக்கு. ஒருவேளை போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா சொசைட்டி ஸ்டில் எப்படி இருக்கு ஆக்சுவலி. இப்போ இது இவரு மறுக்கிறாரு, பெண்கள் ஏன் அந்த நேரத்தில் அங்கே போகணும்னு சொன்னதா ஒரு விஷயம் வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்கம்மா, நான் நிஜமா அதை மறுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டில் சொசைட்டி அப்படி தானே இருந்துட்டு இருக்கு. எல்லா கேஸுமே எடுத்துக்கோங்க, நம்ம ரிப்பீட்டடாக பேசுகிற பார்த்த கேசஸ் எல்லாமே, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமாகட்டும், பெரம்பூர் விஷயமாகட்டும், எல்லாத்துலேயும் எப்படி வருது அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள். அந்த பெண் ஏன் அங்கே போகணும், ஆர்ஜி கேர் விஷயத்துலேயே ஆகட்டும், கொல்கட்டா கேஸில் எல்லாத்துலேயுமே அந்த பொண்ணு எங்க சொந்த காலேஜ்குள்ளே இருக்க லைப்ரரியில் போகக்கூடாது, சொந்த காலேஜில் இருக்க ஒரு இடத்துல உட்காந்து பேசக்கூடாது. ஓகே, இன்னொன்று இந்த பெரம்பூர் விஷயம், அந்த பெண்களும் என்னன்னா ரோட்ல போற யாரோ ஒரு விஷயத்துல அந்த இன்சிடென்ட் நடந்து அவங்க அங்கே பின்னாடியே போல, லவ்ன்ற ஒரு விஷயத்துல, ஏன்னா ஆசை வார்த்தைகள் கூறின்னு தான் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்து வந்துட்டு அந்த பெண்கள் அப்படி போய் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வேலை பெண்கள் வந்து நம்ம விமன் எம்பவர்மெண்ட், ஆண்களுக்கு நிகராக சாதிக்கணும், ஒரு முன்னோக்கி போகணுன்ற ஒரு விஷயம் நோக்கி எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரிலாம் ஒன்று நடந்ததுன்னா அப்போ பெண்களை திரும்ப பின்னாடி சிஸ்டம் போய் பரவாயில்லம்மா எதுவும் ஒன்று கிடையாது, கிச்சனுக்குள்ளே இருந்துரு, நீ ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீயும் கூட சேர்ந்து உடன் நெருப்பு விட்டுறது, அந்த விஷயம் பண்ணிடுன்றதை தள்ளப்பட்டுருவாங்களோன்ற ஒரு பயமும் இப்போ வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் சொசைட்டியோட கண்ணோட்டத்தில். ஏன்னா யாருமே இங்கே ஏன் அந்த பசங்க அங்கே பண்ணாங்க அங்கே போனாங்கன்னு கேட்கலையே. அப்படியே பார்த்தாலும் அவங்க ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு வெளியே போனாலே அவள் தப்பு பண்ண தான் போகிறான்னு ஏன் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? இதே முதல்ல எப்படி பேசப்பட்டுச்சு, அந்த பெண் அந்த ஆண் அது பாய் ஃப்ரெண்டு, இவங்க வெளில போயிருக்காங்க, குடிச்சிருக்காங்க, வேற விஷயம் பண்ண போயிருக்காங்க, ஏன் அந்த விஷயம்லாம் பேசணும்? கிடையவே கிடையாதுல்ல. ஸோ அதுதான் சொசைட்டியும் மாற்றணும். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கினுடைய அடுத்த திருப்பமாக வந்து சிறப்பு புலனாய்வு, அதாவது துணை அதிகாரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அதிகாரி அப்படிங்கிற இல்லாமல் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர் வந்து தாமாகவே முன் வந்து விலகியிருக்கார். ஸோ இந்த விலகல் அப்படிங்கிறது வந்து கேஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த விலகல் அப்படிங்கிறது வந்து மேலும் வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. என்ன நடக்குது அதில்? ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து அது என்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்தப்பறம் கரெக்டான பாதையில் போகுதுன்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக 2 இன்சிடென்ட்டில் எல்லாரும் அதையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று, இவர் டிஎஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு சைபர் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் ரிசைன் பண்ண ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுது. ஓகேங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஐடி போடுற ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இங்கேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் டிஜிபிக்கிட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் மன்றம் தொடர்ந்த ஒரு வழக்குலையும் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா 3 பத்திரிகையாளர்களோட ஃபோனை அவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்க, வாங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் ரிலேட்டட் டு எஃப்ஐஆர் லீக்கேஜ்னு பார்க்கப்படுது. அது சம்மந்தமாக அண்ணாமலையும் ஒரு விஷயம் பேசியிருந்தாருங்க. அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஆர் எனக்கு கூட தான் வந்துச்சு, எனக்கு கூட தான் வந்து அங்கே ஷேர் பண்ணாங்க. ஓகே, ஒரு லீகல் பாயிண்ட்டை பேசுறதுனால நான் சொல்கிறேன், சப்போர்ட்டிவ் சம்திங் அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ வராரு, அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கூட தாங்க எஃப்ஐஆர் காப்பி அனுப்பப்பட்டுச்சு, அதை பார்த்து தான் நான் பேசினேன். டவுன்லோட் பண்ணது யாரோ, ஓகே, டவுன்லோட் பண்ணது எல்லாருக்கும் பரவிடுச்சு அந்த விஷயம், அதை பார்த்து நான் பேசினால்தான் தான் அவ்வளோ விஷயம் என்னால் அங்கே பேச முடிஞ்சுது. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்ணை அடையாளத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, யார் அந்த சார் நீங்களா சொல்லலை அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான ரெக்கார்ட்ஸை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞானசேகரன் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற கால் டீட்டெயில் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதில் இன்னொரு விஷயமும் இதில் கேள்வியாக எழுப்பப்படுது. என்ன அப்படின்னா, சரி ஓகே, கால் டீட்டெயில் ரெக்கார்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா இவர் இந்த மாதிரி முன்னாடி நிறைய விஷயத்த சொல்லிட்டார். இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்க அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பெரியார் பற்றி நான் ஆதாரம் தர்றேன் அப்படின்னாரு. தரல. இந்த விஷயம் உண்மையிலே ஆதாரம்னு ஒன்று இருக்கா, இல்லை அந்த பக்கம் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் சொன்னாரான்றது போது. ரெண்டாவது, அப்படிலாம் சிடிஆர் வெளி பர்சன் எடுத்தால் தட் இஸ் இல்லீகல். அவரே அதை சொல்லியிருப்பார், இது இல்லீகல்னு எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் நான் எடுத்துட்டேன் 1 வருஷத்துக்குன்னு. ஏன்னா ஒரு சாட்டையோ ஒரு ஃபோன் கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை மற்ற இந்த மாதிரி ஃபோன் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது நான் உங்களுக்கு அதுதான் டிஃபரன்சியேஷன் சொல்ல வரேன். ஓகேங்களா, இந்த ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேஸான்றது இல்லீகல். ஆனால் இப்போ நிறைய இடத்துல வந்து எனக்கு இந்த பர்சனால ஒரு ஆபத்து வருது, ஒரு ஆபத்து நேரப்போது நான் நினைக்கிறேன்ல, அப்போ அதை எவிடன்ஸாக மாற்றிக்கலாம். அந்த இடத்துல அந்த ரெக்கார்டிங்கும் அந்த மெசேஜும் எவிடன்ஸாக மாற்றிக்கலாம். ஒன்று. இன்னொன்று, வேறு எதுவும் எவிடன்சஸ் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த எவிடன்ஸ் எக்ஸெப்ட் பண்ணப்படும். இன்னொன்று, மற்றது கூட கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். மற்ற எவிடன்சஸ் எல்லாமே இருக்குது, இதுவும் ஒரு மெஜாரிட்டி எவிடன்சஸ். சில பேர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ரெக்கார்டிங்கில் ரொம்ப இதுவாக பேசியிருப்பாங்க, அதாவது வாய்ஸ் நோட்டில் பேசியிருப்பாங்க, இது எல்லாமே உள்ள ரெக்கார்டிங்காக எடுத்துக்கப்படும். இது வந்து அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் இந்த பக்கம். ஸோ பத்திரிகையாளர்கள் மன்றம் சப்போர்ட் பண்ணி அவர் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவங்களும் என்ன அப்படின்னா,
எஃப்ஐஆர் இதுதான் அவங்க ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எஸ்ஐடி வந்து எங்களை இந்த மாதிரிலாம் துன்புறுத்துறாங்க, நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சார்பாக சூரிய பிரகாசம் அவர் வந்து அப்பியர் ஆயிருந்தார். ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவங்க முன்னாடி வந்தது. அவங்க கிட்ட இதை கொண்டுட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி இது சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க தரப்பில் என்ன சொல்லப்பட்டது பத்திரிகையாளர்கள் மன்றம் தரப்பில் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் எது நிலுவையில் இருக்குது அப்படின்னா எஃப்ஐஆர் பற்றி ஹைகோர்ட் போட்ட அதே ஆர்டர் அதே தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் உறுதி செய்யப்பட்டுச்சு. ஒன்று. ரெண்டாவது 25 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன அதே விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு. ஒரு விஷயத்துக்கு தான் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுச்சு. அதாவது திரு அருண் கமிஷனர் அவர்கள் மீது தேவைப்பட்டால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயம் விட்டாங்க. எதுக்காகனா அது கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது கன்க்ளூசிவாக வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக, சார்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னதுக்காக ஒரு விஷயம். பட் அதை திரும்ப திரும்ப கொஸ்டின் எழுப்பப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பெண் உறுதியாக சொன்னதுனால ஆமாம் இருக்காங்க அங்கே ஒரு சாரா 2 சாரா பல சாரா நடுவில் திருப்பூரை சார்ந்தோர் இந்த மாதிரி பல குழப்பங்கள் அங்கே இருக்குது. அதுக்காக மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் என்ன தடை விதிச்சிருந்தாங்கன்னா இடைக்கால தடை. ஓகே, அது டெம்பரவரியாக என்ன விதிச்சிருந்தாங்கன்னா இந்த அருண் கமிஷனர் மீது தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்னு ஹைகோர்ட் சொன்ன ஒரு வேர்டிக்டை இடைக்கால தடை விதிக்கிறோம்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு புதுசான ஒரு அலிகேஷன் சொல்லி அவங்க பேசும்போது ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்க இங்கே அப்படின்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல ஐமன் ஜமால், ஸ்னேகா பிரியா, பிருந்தா, அண்ணாநகர், ஆவடி அண்ட் தென் சேலம், இவங்க 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும், ரிப்போர்ட் இருக்கணும்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீறி அவங்க போகும் பட்சத்தில் தாராளமாக பாதிக்கப்பட்ட நபர் சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம், அந்த காதலன் என்ன ஆனாரு? இல்லை தலைமறைவா இருக்காரா, தலைமறைவா வச்சிருக்காங்களா, உயிரோட இருக்காரா அப்படிங்கிற டவுட். உயிரோட இருக்காருன்ற அளவுக்கு டவுட் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்போ அப்போ அந்த கேள்வி வரதானே செய்யுது. என்ன ஆனாருன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அதை பத்தி நான் இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான் திரும்ப போயிட்டு இருக்கு. சரிங்களா? இன்வெஸ்டிகேஷன் அவர் என்ன ஆனாருன்னு இல்லை, அவர்கிட்ட தான் திரும்ப திரும்ப விசாரணை நடத்தணும்னு எல்லாருமே தானே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்ப அவங்கள ரகசியமா வச்சிருக்காங்க. ரகசியம்லாம் இப்ப கண்டிப்பா சொல்லவே முடியாது. நமக்கு ஆதாரப்பூர்வமா எதுவுமே இங்க கிடையாது. இன்னும் அவர் யார் எங்க இருக்காரு என்பதை வெளியிடவில்லைன்னு வேணா நம்ம சொல்லலாம். அதாவது இன்ஃபர்மேஷனுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனா தான் பார்க்கப்படுது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆன்சர் நமக்கு வரல. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லணுங்கிற எந்த ஒரு மேண்டேட்டரி பாயிண்ட்டும் அங்கே கிடையாது ஆஸ் பர் லா. இப்போ இங்கே டிசிஏ என்ன சொன்னார், அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது எங்க அவங்க மைனர் கிடையாதுல அவங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக வெளியிடப்படும், இப்போ இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்குன்னு ஒரு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பட் ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்க தான் போகுது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் ஒரு நாள் இது எல்லாமே சார்ஜ் ஷீட்டாக சப்மிட் பண்ணப்படும் போது, ஒரு ரிப்போர்ட்டாக வெளியே வரப்படும் போது, ஏன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க தான் போகிறாங்க. முதல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தான் போகிறாங்க. அது சார்ஜ் ஷீட் ஆக்கப்பட தான் போகுது. அந்த சார்ஜ் ஷீட் என்னென்னு தெரிய வரதான் போகுது. அதெல்லாம் வரும்போது இது எல்லாத்துக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.